ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பேக்கடு பிசிடி டு அன்பேக்கடு பிசிடி. First we see about what is BCD. BCD stands for Binary Coded Decimal. Each decimal digit is represented using 4 bits. 4 bits அப்படின்றது நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா 8421 பிட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதாவது 1 byte equal to 8 பிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4ல் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு 5 equal to 0101, அதாவது 8421ல் வந்து கொடுத்துருக்காங்க. 9 equal to 1001, அதுவும் 8421ல் கொடுத்துருக்காங்க. இந்த இது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், கால்குலேட்டர்ஸ், மைக்ரோ ப்ராசஸருக்கெலாம் நம்ம பிசிடி வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்க்க போகிறது பேக்டு பிசிடி. 2 டெசிமல் டிஜிட் ஸ்டோர்டு இன் 1 byte. ஒரு பைட்டில் 2 டெசிமல் டிஜிட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது 1 byte equal to 8 பிட்டுன்றது நமக்கு தெரியும். இப்போ 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா நமக்கு 4 பிட்டாக தான் அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கும். அதை தான் நம்ம 1 byteன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டை வந்து ஹை நிபிள்னு சொல்லுவாங்க, செகண்ட் டிஜிட்டை லோ நிபிள்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 2 நம்பர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0 x 4 கொடுத்துருக்காங்க. 4ன்றதை 8421ல் கொடுத்துருக்கோம், 5ன்றதை 8421ல் கொடுத்துருக்கோம். அன்பேக்டு பிசிடி 1 டெசிமல் டிஜிட் ஸ்டோர்டு இன் 1 byte. ஒரு பைட்டில் ஒரே ஒரு டெசிமல் டிஜிட்டை மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அப்பர் நிபிளை வந்து 0 or 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். லோயர் நிபிளை மட்டும் டிஜிட்னு கன்சிடர் பண்ணுவோம். இப்போது 4 எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 4, 5ன்னு இருக்குது. ஸோ 0405ன்னு எடுத்துக்கிறோம். 0ன்றது அப்பர் நிபிள், 4ன்றது லோயர் நிபிள். பேக்டு பிசிடி டு அன்பேக்டு பிசிடி. There are 3 main major steps இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா செப்பரேட் ஹை நிபிள்ஸ் அண்ட் லோ நிபிள்ஸ். லோ நிபிளையும் ஹை நிபிளையும் தனித்தனியாக அது வந்து செப்பரேட்டாக பிரிக்கும். மூவ் ஈச் நிபிள் இன்டு அ செப்பரேட் பைட். ஒவ்வொரு நிபிளையும் தனித்தனி பைட்டுக்கு மாற்றிக்கும். ஃபில் அப்பர் நிபிள் வித் 0. நம்ம அன்பேக்டு பிசிடியில் என்ன பார்த்தோன்னா அப்பர் நிபிளை வந்து நம்ம 0 or 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். லோயர் நிபிளை மட்டும்தான் நம்ம டிஜிட்டாக கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து 4, 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டிப்பாக நம்ம 0405 தான் எடுத்துக்கணும். ஸோ 04 தனியாக எடுத்துக்கணும், 05ன்றதை தனியாக எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் இன் அசம்பிளி 8086. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா லெஃப்ட் டு ரைட்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். 45H AL மூவ். 45H ALல ஸ்டோர் பண்ணி அதை மூவ் பண்ணணும். 0F0H AL அண்ட், அதாவது இங்கே ஏஎல் அப்படின்றது ஹை நிபிள். ஹை நிபிள்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹை நிபிள்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டு 4ALSHR. 4 பிட்டை வந்து ரைட் சைடு வந்து ஷிஃப்ட் பண்ணணும். 0FHBL அண்ட் BL அப்படின்றது லோ நிபிளை வந்து கன்சிடர் பண்ணும். லோ நிபிள் அப்படின்றது செகண்ட் டிஜிட்ன்றது நமக்கு தெரியும். அப்போ ரிசல்ட்டில் பார்த்தோன்னா 04H BL equal to 05Hன்னு எடுத்திருக்காங்க. ஏன் அப்படி எடுத்திருக்காங்கன்னா ஏஎல் அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு டிஜிட்டை கன்சிடர் பண்ணுவோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 45Hன்னு சொல்லியிருக்கோமா, அதில் நம்மளோட ஃபஸ்ட்டு டிஜிட் என்னென்னா 4. அதனால ஏஎல்ல வந்து 04H கன்சிடர் பண்ணியிருக்காங்க. 0ன்றது ஏன் பார்த்தாங்கன்னா அன்பேக்டு பிசிடியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்பர் நிபிள் வந்து எப்பயுமே 0 or 1ஸாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். லோயர் நிபிளை மட்டும்தான் நம்ம டிஜிட்டாக கன்சிடர் பண்ணுவோம். அதனால ஏஎல்ல வந்து 04Hன்னு எடுத்திருக்காங்க. பிஎல் அப்படின்றது செகண்ட் டிஜிட்டு. ஸோ இதனுடைய செகண்ட் டிஜிட் என்னென்னு பார்த்தோன்னா 5. அதனால 05Hன்னு எடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் பிசிடி வந்து எதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் கவுண்டர்ஸ், கிளாக் டிஸ்பிளே, மைக்ரோ ப்ராசஸர், அரித்மெட்டிக், எம்பெடட் சிஸ்டம். ஏன் ஃபஸ்ட்டு நம்ம டிஜிட்டல் கவுண்டர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் கவுண்டரோட மெயின் பர்பஸ் இதுக்கு என்னன்னு பார்த்தோன்னா டெசிமல் டிஜிட் வந்து 0 to 9 வந்து ரொம்ப ஈஸியாகவும் டைரெக்டாக கேல்குலேட் பண்ணுறதுக்கும் அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு டெசிமல் டிஜிட்டும் 4 பிட்னால் அதுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்தோம் டெசிமல் டிஜிட் வந்து 0 to 9 மட்டும்தான் கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தோம். ஒவ்வொரு டெசிமல் டிஜிட்டுக்குமே 4 பிட் மட்டும்தான் தேவைப்படும். அதனால இதை இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா டெசிமல் டிஜிட்டை வந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணி
மறுபடியும் டெசிமலுக்கே அதை மாற்றினாலும் அதில் வர ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி இதுக்கெலாம் இது வந்து இதனுடைய பயன்பாடு பிசிடியோட பயன்பாடு இருக்குது. பைனரியோட ரேஞ்ச் வந்து 0 to 65K, பேக்டு பிசிடியோட ரேஞ்ச் வந்து 0 to 9999, அன்பேக்டு பிசிடியோட ரேஞ்ச் வந்து 0 to 99. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லாம் பிசிடி கன்வர்ஷன் யூஸ் பண்ணாங்க, பட் இப்போது பைனரி டு டெசிமல் கன்வெர்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தா எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். பேக்டு பிசிடி அப்படின்றது ஒரு பைட்டில் 2 டிஜிட் ஸ்டோர் ஆகிருக்கும். அன்பேக்டு பிசிடின்றது ஒரு பைட்டில் ஒரு டிஜிட் ஸ்டோர் பண்ணியிருக்கும். கன்வர்ஷன் இன்வால்விங் ஸ்ப்ளிட்டிங் ஹை அண்ட் லோ நிபிள்ஸ். ஹை நிபிள் அப்படின்றது ஃபஸ்ட்டு டிஜிட், லோ நிபிள் அப்படின்றது செகண்ட் டிஜிட். வைட்லி யூஸ்டு இன் டிஜிட்டல் சிஸ்டம். இன்னும் நிறையா டிஜிட்டல் சிஸ்டத்துக்கு வந்து இதனுடைய யூசேஜ் வந்து இருந்துட்டு தான் இருக்குது.